கடிச்சா டெங்கு மானம் நாச்சா சங்குடாடா. ஸ்ரீகவி, நீங்க உங்களோட அந்த குணச்சித்திர இந்த பாந்தமான அடக்கமான டயலாக சொல்லுங்க பாப்போம். வானத்துல பறக்குது பொறா, கடையில இருக்குது சொரா, உன் மண்டையில போட்டவே பாரு, வாய தள்ளு நொற 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 நொற. இந்த கலகலப்பான கூட்டணி தான் படத்துல நீ வந்து வாழக மீனா நான் வெள்ளக மீன், நீ சென்னாங்க நீனா நான் காணங்களுக்கு போடா. அம்மா நான் புளிப்பு மிட்டாய் சொன்னம்மா. இவ்வளவு அடக்கமான இவ்வளவு குணச்சித்திரமான இந்த டயலாக்ஸ் எல்லாம் யார் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. நிஜமாவே எனக்கு ஆசையா இருக்கு அவர் யாருன்னு கேட்கணும்னு. மிஸ்டர் முருகன் டயலாக் ரைட்டர் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். சார் தான் இந்த டயலாக் ரைட்டர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சார். வாங்க சார். அதாவது எங்கிட்ட சொன்னாங்க ரொம்ப குணச்சித்திர நடிகைகள் 3 பேர் மேடைக்கு வர போறாங்கன்னு. அவங்க பேசுகிற டயலாக்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க சார், இந்த டயலாக்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு பரிச்சயம்? சரி, மைக் பக்கத்தில் வந்துருங்க, சென்டருக்கு வந்துருங்க, நல்ல மைக் பக்கத்தில் வந்துருங்க. நீட் எழுதி பாஸ் பண்ணுறது கூட ஈஸி. நீட் எழுதி பாஸ் பண்ணுறது ஈஸி. ஆனால் எங்கள் டைலாக் டைரக்டர் எழுதி ஓகே பண்ணது 60 பேர் கஷ்டம். எழுதி சார் கிட்ட வாங்குறது வேறால உடைக்கிறேன் பாரு. அதனால் ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்கும். போராட்டமாக இருக்கும். 25 பேப்பர் எழுதிட்டு வருவேன், 2 பேப்பர் ஓகேன்னு பாரு. 25 பேப்பர் எழுதிட்டு வந்து கொடுப்பேன், 2 பேப்பர் வச்சுக்கிட்டு மீதி எழுதிடலாம் முருகன் பாரு. ஓ, மித்ததெல்லாம் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருன்னு சொல்லிடுவாரு. சந்தோஷப்படுவார் முருகன். விரல உடச்சிட்டோம்ல. டெய்லி அப்படிதான் இருக்கும். தேசிங்க ராஜா 1 வந்து ஒரு பிளாக் பஸ்டர், எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு என்டர்டெய்னர். இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ தேசிங்க ராஜா 2க்கு எழுதும்போது எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆனீங்க? எப்படிப்பட்ட ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்க போகுது? ஜூலை 11th நாங்களாம் தேட்டரில் தெறிக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன். இல்லை, தேசிங்க ராஜா 1 வந்து ஆக்சுவலி இந்த கதை பண்ண போகும்போது சார் ஒரு கதையை பண்ணிவிட்டு இந்த கதையை போய் சொல்கிறதுக்கு நான் இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன், சிரிச்சு ஓகேன்ட்டாங்க. வந்துட்டு கதையெல்லாம் பண்ணிவிட்டு ஓகேன்னு பின்னாடி ப்ரொடியூசர் வந்தார், ரவி சார். தேசிங்க ராஜா 2 டைட்டில் வாங்கியாச்சுனார். ஐயோ அதுக்கு வேறு இதுக்கு வேறையே அப்படின்னு கடைசியில் டேரக்டர் சொன்னார், முருகன் இதில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அது வில்லேஜ் இருக்குது, 2 வில்லேஜ், 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டாரு. அப்படிதான் சார். 2 ஊருக்கு பிரச்சனை, இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை. பட் அதில் வேலை வந்துட்டா வேலைக்காரில் எப்படி ஒரு 20 நிமிஷம் காமெடி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு 20 நிமிஷம் காமெடி இதில் வெளுத்து வாங்கியிருக்காரு. ரவிமரியா சார் வந்து பின்னி எடுத்திருக்காப்புல, புகழ், ஹீரோ சார் எல்லாருமே பின்னி எடுத்திருக்காங்க. ஸோ வயிறு வலிக்கிற அளவுக்கு நம்ம சிரிக்க போகிறோம். அந்த அளவுக்கு. ஓகே சார். முருகன் சார், ரொம்ப இந்த ஒரு சாம்பிள் டைலாக்ல தெரிஞ்சிச்சு படத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அகைன். டெஃபினெட்லி நாங்கள் அந்த டீசர் பார்க்கும்போது அண்ட் புகழ் சாரோட கெட்டப் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் நல்லா சிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேடை இருக்கக்கூடிய அந்த அடக்க ஒடுக்கமான பாந்தமான அத்தனை பெண்களுக்கும் சார் உங்களுக்கும் தேங்க்யூ. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவங்க எல்லாருக்கும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. 3 பாட வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்த்தாலே ஒரு மெடிடேஷன் ஃபீலிங் வந்துடும், ஒரு தியானம் மாதிரி ஒரு உணர்வு, அது ஏன்னே தெரியாது. முதல்ல எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம். சார், தேசிங்க ராஜா 2 அதிரடியாக இருக்குது பாடல்கள் எல்லாம். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்துக்கு இசையமைத்த அனுபவம். ஆடியன்ஸ் எப்பவும் போல் உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சொல்லுங்கள். எழிலோட நாம் பண்ண முதல் படம் வந்து பூவெல்லாம் முன்வாசம். பூவெல்லாம் முன்வாசம் தான் என்னுடைய முதல் படம், எழிலோட பண்ணது. அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்ணுறதுக்கு 1/4 நூற்றாண்டு பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குது. அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்த படம் மறுபடியும் பாட்டு கேட்கறதுக்காக 25 வருஷம் எடுத்துருக்கார். அவர் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நல்ல இசை ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாமே, நான் அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே, அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் அவர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்க ராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து
நான் எங்கே ரீரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் கேட்டேன் நான். அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம். கரெக்டாக நம்ம கருப்பண்ணியப்பன் படம் பண்ணியிருக்கோம். ஜன்னலோரம் such a nice artist. அண்ட் இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜனாவா. எஸ். அண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே, பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா மழை எழில், அந்த எழில் அழகா இல்லை எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த 4 நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்லை, அந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போதே அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆமாம். இப்போ நிலா மழை எழில் அப்படின்னு சொன்னோம், அது எழில் எதிர்க்கவே உட்காந்துருக்காப்புல, அதனால ரொம்ப எழிலாக வந்துருச்சு. அந்த பாடல் அழகாக வந்திருக்குது, அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்கள் சில மேடைகளில் நீங்கள் சொல்லியிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லலை, அப்படி நீங்கள் சொன்னதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையா? அதுவும் தப்பு, வேற யாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸு ப்ரோக்ராமிங்கு இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன்றது எளிது கிடையாது, அது தானாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம். உள்ளே இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாகிடுன்றது கிடையாது, உள்ளே இருந்தால் தான் வெளியே வர்றதுக்கு இல்லையா? அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்கிறது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் in better sonorous quality, sound quality and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர க்ரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கேருந்து வர வேண்டியது. அதனால் வந்து டெக்னாலஜி வந்து டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங், இட் இஸ் வெரி குட். அதை வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பற்றி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார். உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்சர்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்போவுமே உங்கள் கூட பயணிக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு தெம்? அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தாங்கிக் கொண்டு அவருடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்போ கூட வந்து இந்த ஜென்ரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. ஓ, தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்யூ சார். இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. நன்றி. It's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேசிங்கு ராஜா 2 திரைப்படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. சில நடிகர்கள் வந்து ஒரு சீனில் வந்தால் சூப்பர். கோமாளி கூடாரம் அப்படியே ஆரம்பமே அசத்தலாக இருந்தது, நல்ல ஒரு அழகான பாட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், சாரோட இசையில், வித்யாசாகர் சாரோட இசையில் பாடக்கூடிய அனுபவம் அண்ட் எழில் சாரோட படத்தில் உங்கள் பாட்டு வருது அப்படிங்கிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? கண்டிப்பாக தேசிங்கராஜா 2 அப்படிங்கிற ஒரு படத்தை பார்க்கறதுக்காகவே நானும் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் பாட்டு எல்லோரும் பார்த்து ஃபன்னு ஜாலியான ஒரு படம். இந்த ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு வித்யாசாகர் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு பாட்டு கொடுத்து இந்த படத்தை ஒரு பாட்டாக வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு படத்தோட மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப எதுவும் பேச வரல, படபடன்ட்டு இருக்குது. இல்லை, எழில் சார் படங்கள்னாலே மியூசிக்கல் ஹிட் ஆகிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, துள்ளாத மனமும் துள்ளும், பெண்ணின் மனதை தொட்டு, நீங்கள் லிஸ்ட்டு போட்டால் எல்லா படத்துலையும் பாட்டு ஹிட்டு தான். ஸோ டெஃபினெட்லி தேசிங்க ராஜா 2லையும் அது நம்ம பார்த்தும் போதே தெரிஞ்சுது. ஹவ் ஹாப்பி ஆர் யூ, ஹவ் எக்ஸைட்டட்? கண்டிப்பாக நம்மளோட பாட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் தான் வார்த்தை வர மாட்டேங்குது. சரி, அப்போ பாடிடுங்க, அது போதும். ஓகே. கோமாலிங்க கூட்டாரம் கூற பிச்சு கூத்தாடும்,
ஆசை வந்து தொத்துட்டா விடாது வேடாலும் கனவுக்குள் காலம் தள்ளி நெசம் பார்த்து பயந்துடுவா அச்சா நீ இல்லா வயசு தடு மாறி கவுந்துடுவா காப்பாத்த கையன்னிட்டு உன்னையும் சேர்த்து இழுத்துடுவா சிறுசா ஒரு வட்டம் போட்டு வாழ்க்கையத்தான் முடிச்சிடுவா கோமாலிங்க கூட்டாடுறோம் கூற பிச்சு கூத்தாடும் ஆசை வந்து தொத்துட்டா விடாது வேடாலும். தேங்க்யூ. ஒரு ஃபன்னான ஜாலியான சாங்கு. ரெக்கார்டிங் செஷன் எப்பவுமே செம்ம ஃபன்னாக தான் இருந்தது. நானும் விஷாவும் சேர்ந்து அந்த அவங்க ஆக்ட் பண்ண போர்ஷன் எல்லாம் விஷா பாடியிருக்காங்க. செம்ம ஜாலியாக போச்சு. எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். ரெக்கார்டிங்கே ஃபன்னாக இருந்தது. செம்ம ஜாலியாக போச்சு. அப்போ தியேட்டரில் இந்த படத்தோட அந்த எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்தா எனக்கும் அதுதான் ஜூலை 11th. எஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக இந்த தருணத்தில் ரொம்ப